என்னப்பா ஆண்டவா. ஒளி வந்து விட்டதுன்னு போடு. வலி வந்து விட்டதுன்னா போடுறேன். குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். அண்ணி என்ன ஆகுது? என்ன ஆகுது? 3 கரெக்டாக 3. கரெக்டாக 3 காலையில் 3. அதிகாலையில் இருந்து எங்கே கிளம்புறேன்? எல்லாம் கோயில் கூட்டும் போகிறேன். நீங்கள் சரி கிளம்பியாச்சு. எந்த கோவில் நாங்கள் போய் பார்ப்போமா? ஓகே. 2 மணிக்கு ரெடி ஆகுது சொன்னியா? 1 மணிக்கு ரெடியாக இருக்கு சொன்னேன். 1 மணிக்கு ரெடி ஆகுது சொன்னேன். நான் 12:30லேருந்து ரெடி ஆகின்னு இருக்கேன். வருவேன்னு வெயிட் பண்ணி இப்போ தான் வரேன். நான் 2:30க்கு தான் தூங்கிட்டேன். போகலாம். போயிட்டாங்க சாமி நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. போய் பார்த்துட்டு வரும். ஓகே. போட்டியா போமா? வீட்டுல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள பிரேக்கு. நீ ஒரு காபி குடிக்கிறியா? கருப்பட்டி காபி இப்பதான் ஃபர்ஸ்ட் குடிக்க போறேன். காபி குடிச்சதே புரியல. நிறைய இனிப்பாகுது. ஒண்ணா வருது. கருப்பட்டி இனிப்புதான். என்னம்மா தூங்குற? சும்மா கொஞ்ச நேரம் டயர்ட். இந்த பாட்டு போட்டு எனக்கு தலைவலி வந்துச்சு. ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்கு. 5 மணி நேரமா வந்திருக்கோம். 5 மணி நேரமா வந்துடும். இன்னும் எங்க போறேன்னு தெரியாது. டீ குடிக்கலையா? அப்பா மட்டும் டீ குடிக்க போயிருக்காரு. எனக்கு அந்த அடிக்கடிக்கு இந்த டீ குடிக்கிறதெல்லாம் செட் ஆகுது. அவங்களுக்கு வேலைதான். வெரி குட். அதோட டீ பக்கம் காபி பக்கம் போகவே முடியும். ஒரு 1300 படி ஏறணுமா? நான் ரோட்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏறிடுவியா? கடவுள் தான் காப்பாற்றணும். முருகா முருகா பெருமாளே கோவிந்தா. யாரும் விட்டுமா காமிக்க போய் அவங்க பேர் சொல்லி ஏற வேண்டியதுதான். ஓகே. அவர் தான் கூப்பிட்டாரு. நம்ம ஒன்றும் திடீர்னு முடிவு நினைச்சு கூட பார்க்கல. போவோமா என்னன்னு. கடவுள் கூப்பிட்டுருக்காரு. போவோம். முடியலையா? அப்படியே உட்காந்து வந்தா பின்ன கால் வலிக்குதான் செய்யும். என்னம்மா பண்ண போறேன்? அர்ச்சனை உனக்கு தான். பண்ண வேண்டியது என்ன பண்றாங்க? என்னது இது? இது அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் பூ மாலை. இப்போதைக்கு என்ன கோயில் வந்திருக்கேன்னு சொல்லலாம். அர்ச்சனைக்கு மட்டும் வாங்கியிருக்கேன். சஷ்டி கவசம் இருக்குல்ல, அது இங்கே தான் பாடியிருக்காங்க. இந்த முருகனுக்கு தான் பாடியிருக்காங்க. எங்கம்மா மலை ஏற போயிட்டு இருக்க? சென்னிமலை முருகர் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில். இது வந்து 1350 படிக்கட்டு இருக்காமா. இப்போ அந்த படிக்கட்டுல எதுவும் பஸ் எல்லாம் எதுவும் போகல. ஏன்னா ரோடு வேலை நடந்துட்டு இருக்கான். அதனால பஸ் வண்டியில எதுவும் போகல. அதனால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு சரி நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல படிக்கட்டு வந்துடும். வாங்க பார்க்கலாம். ஆமா, மொட்டை போட்டுக்கிறியா? இல்லையா? ஏறி இருக்குவியா? ஏறிடுவேன்னு தான் தோணுது. முருகர் துணை போவோம். மொட்டை போடுற இடம் இருந்தது, மொட்டை போட்டிருக்கலாம். மொட்டை வந்து நீ பையனா பிறக்கணும்னு வேண்டிட்டு திருப்பதிக்கு உண்டியில எடைக்கடை காசு போட்டுட்டு 3 மாசமா 6 மாசமா கழிச்சு எடுத்து போய் இப்போ பெரியபாளையத்தம்மன் கோயிலில் உனக்கு ஒரு மொட்டை எனக்கு ஒரு மொட்டை போட்டாச்சு. எனக்கு வருஷம் பிராணிலையும் மொட்டை போட்டாச்சு. அது உங்க அப்பா வேலை.
அம்மனுக்கு, பெருமாளுக்கு, முருகருக்கு எல்லாருக்கும் மொட்டை போட்டாச்சு. அது எங்கேயோ ஆகாயத்துல இருக்குமா, எல்லாது மாதிரிதான் இருக்கும். போயிட்டே இருக்கா? ஏத்தத்துல இறக்கத்துலயும் கூட்டு நூறாவது படிக்கட்டு லெஃப்ட்ல கிளவ்ஸ் டேமா. எனக்கு வாங்குகிறது மூச்சு. சரி, அப்ப பேசாம ஏறு. வாயில மூச்சு விடாத. நேரில் வந்து உட்காந்துருமா? இன்னும் 1100 இருக்கு. முடியுமா? இது வந்து உனக்கு ட்ரெய்லர் தான். பர்வதமலை ஏறுற நீ. ரைட்ல கெத்து வை. 200வது படியில மறுபடியும் லெஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன். முருகப்பா, லெஃப்ட் சட்டன் எடுத்து வைக்க முடியுது, ரைட் வலிக்கு எடுத்து வச்சேன். ஆனால் லெஃப்ட்ல ஏறேன். சொல்ல சொல்ல கேட்காம வருவேன்னு கூட வந்து ஏறி வேற வந்துன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு 300, சாரி 200. அதுக்கப்புறம் 2வது ஸ்டாப்பு அந்த அந்த மண்டபம். அதுக்கப்புறம் தள்ளிடும். அதுக்கப்புறம் ஒரு மண்டபமா பொறுமை. அது பரவாயில்ல, நின்று ஏறி வரணும். இப்போ 50 படிக்கிட்டு நின்று வரேன். அப்பதான் வர முடியும். கமான், 300வது படிக்கட்டுல கலவை. சக்சஸ். இன்னும் சரியாக 1000 படிகள் தான். ஏறிடுவோம். முருகா முருகா முருகா. 10-20 ஸ்டாப் தாமா. 50 20 ஸ்டாப்ஸ் ஏறிடலாம். ஓகே ஓகே, டன். கொஞ்சம் உயரமா இருக்கு, படிக்கணும். முருகா, 430 வந்திருக்கு. எனக்கும் ஒரு மயில் இருந்தா பறந்து வந்து உன் பக்கத்துல உட்காந்துருவேன். ரோடு போட்டாங்கன்னா நேரம் மேலேயே கூட்டு. அப்பா, கெட்ட நேரம் பஸ் வந்தேன். முதல் டைம் பேண்ட நிமிர வச்சிட்டாரு முருகன். அப்ப முடியல. அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. இங்கே அம்மா கஷ்டப்பட்டு ஏறி வந்து இருக்காங்க. 500 ஸ்டெப். உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். இதுக்கேவா? இதுல வந்து பர்வதமலை கூட்டு போலன்னு சண்டை வேற. ஏறி இருப்ப நீ. இதே மாதிரிதான் சிவபெருமானே, நீ வந்து உக்காண்ட நீங்க ஏறி இருப்ப. அது 1200. இதை விட பெரிய பெரிய படிக்கட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தண்டவாள பாதைன்னு காட்டுக்குள்ள நடக்கணும். அப்புறம் கடப்பாறை பாதைன்னு பாறை மேல நடக்கணும். என்னோட 30 வயசு 20 வயசு 40 வயசுல கூட்டு போயிருந்தா பரவாயில்ல. அரை கிழவி ஆனதுக்கு அப்புறம் கூட்டு வந்தா என்னத்த பண்றது? முக்கியம் அரை கிழவியா? 57 வயசு நீ முழு கிழவி. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஒரு 7 எக்ஸ்ட்ரா வேற அடிச்சு வச்சிருக்கேன். எரியுதா? எரியல, ஊத்து வெயில். காலு தொட தண்ணி தனியா வாங்குது. அப்பா, நைட்டு 1 மணிக்கெல்லாம் எழுப்பி 1 மணிக்கு 12 குளிச்சு 1 மணிக்கெல்லாம் ரெடியாகி 2 மணி வரைக்கும் வெட்டியா உட்காந்து 2:30 மணிக்கு கார்ல ஏறி உட்காந்து 6 மணி நேரமா ஓடு உட்காந்து வந்து இங்க ஒரு 1/2 மணி நேரமா பஸ் போகுதுன்னு சொன்னாங்க ஆபீஸ்லன்னு சொல்லி அதை நம்பி உட்காந்து கடைசியில பஸ் ஒரு வாட்டி தான் போகும்னு சொல்லி படிக்கட்டு ஏற விட்டாங்க. இப்ப படிக்கட்டு ஏறிட்டு இருக்கேன். அப்ப என்ன நினைச்சு பாரு, 6 மணி நேரமா ஓட்டி இப்ப வந்து பேக தூக்கிட்டு நடந்து வந்துருக்கு. அதிகமா சாப்பிட்டா ஏற முடியாதுன்னு ஒரே 2 இட்லியை மட்டும் சாப்பிட்டு, இட்லி காலங்காத்தால சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா?
சரி, அடுத்து 550ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரைட் எண்ட் தான் வருதுல. போவோம் 50 வரைக்கும். வாயை முட்டு மூக்கில் மூச்சு விடு, நல்லா இழுத்து இழுத்து. லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். மூக்கில் மூச்சு விட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஏறுறீங்களே அடுத்தடுத்து கால் வச்சு, அந்த மாதிரி ஏறா நான் ஏறிடுவேன். இது எடுத்து வைக்க முடியல. ஓகே, வலி செம்ம வலி. ரைட்டு, போய் டாக்டரை பார்ப்போம். இந்த வாட்டி முருகர் ஏறுறது டாக்டரே தேவையில்லை, அது அவ்வளோதான் போகுது. இவரே மருந்தாக்கிடுவார். ஏறிவா மூலிகை சித்தர். மூலிகை சித்தர் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த வாட்டி என்னை கூப்பிட்டு முட்டு வலியெல்லாம் ஓடிடும், படி ஏறு ஏற வச்சாரு பாரு. எப்படி பாலா போறேன்னு சொன்னா, நீ வரியாடான்னு கேட்டா நான் வரேன்னு. பாலா புண்ணியத்தால பாலா 1.5 வருஷமா வருதான். 600 படிக்கட்டு வெற்றிகரமா ஏறி இருக்கேன். அதுவே சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் அப்படி ஏறிடுவேன். நீ வந்து 400 + 300 700 தான். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மொத்தம் காலி. இப்ப ஏற போறேன். வாங்க நம்மள நீங்களும் கூட சேர்ந்து ஏறுங்க, போவோம். நீ செருப்பு போட்டு ஏறீங்க. சுகர் இருக்குப்பா, ஏதாவது குச்சியோ கம்பியோ ஏதோ ஒன்று குத்திடுச்சுன்னு வச்சுக்க, ஆறாது. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போட்டாச்சு. அங்க போய் கைத்தி விட்டு தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் போட்டு இறங்கிடும். வேற வழி இல்லை. 600 ஆமா. வாவ், 730 ஏறிட்டேன். கரெக்டா 590 படி தான். அது ஏறிடலாம். ஜெயடி கஷ்டப்பட்டு ஏறிட்டார். மனம் இருந்தால் மார்க்க பந்து. வலி வந்து விட்டதுன்னா போடுறேன். நானும் தாமா அப்பா பாட்டு கேட்டு வர்றாரு. இவன் கூட வந்து ரொம்ப இவன் தாங்க பெரிய வேலையா பார்த்து விட்டான். இருக்கும் இடத்தை மட்டும் இல்லாத இடத்துக்கு ஏன்டா வரீங்க பாட்டு கேட்டுக்கிறேன். ஞான தங்கமே அதே பாட்டு தான்டா திருப்பி. அங்க ஆரம்பிச்சு அவ்வளோ தூரம் ஆயிரத்துல இருக்காங்க. 1100 என்னப்பா ஆண்டவா. வந்துட்டோம். அதான் இன்னும் எத்தனை படின்னு பாருமா. 1100 கனவுல கூட நினைக்கல. முடிச்சிட்டியா? என்ன 200 மேல இருக்கு. அவ்வளவுதான். இது 1100 ஏறிட்டோம், 200 ஏற மாட்டோமா? நம்மள யாரு முள்ளும் அது இங்க இல்ல. சபரிமலையில் வேல் தெரியுது, பார்த்துட்டு போயிரு. கமான். எத்தனை ஸ்டெப்ஸ் வந்திருக்க சொல்லு. 1260. 1260வது ஸ்டெப்ல நிக்கிறேன். 1260 படிக்கட்டு வெற்றிகரமா ஏறி வந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் மேல இருந்தது. மேல இங்க இருக்காருமா. இங்க இருக்கு, வேற எங்க இருக்காரு. இப்படி ஒரு ஸ்டெப் பண்ணீங்கன்னா பாத்துக்கலாம். முருகா, நீ மயில் மேலே வந்து ஜாலியா உட்காந்துட்டேன். யாரு ஒரு மேல இருக்கவரு? மயில் வாகனன், சென்னிமலை ஆண்டவர். என்னப்பன் முருகன், சென்னிமலை ஆண்டவன். உங்க அப்பா லட்சுமி நாராயணன். அவருக்கும் அப்பனே வரு, அப்பனுக்கும் அப்பன் சுப்பன். கொள்ளு தாத்தாவா? அவருக்கும் மேல
மொட்டை வெயில் அடிக்குது. கடைசியாக அந்த பில்லர் ஒரு வாட்டி முடிச்சுட்டு வந்தேன். படையப்பா படத்தில் வர சிவாஜி மாதிரி உட்காந்துருக்கு. ஒரே ஒரு தடவை இந்த நான் வாழ்ந்த வீட்டை தூண்ல சாஞ்சிருந்துட்டு வந்துருவோம். $1320. வெற்றிகரமா வந்துட்டோம்ப்பா. எப்படி எடுத்துட்டேன். 1320 எடுத்துப்பா. ஒரு வெற்றிகரமா வந்துட்டேன். முருகர் மனசை வச்சா நடக்காம இருக்குமா என்ன? கரெக்டா நடந்துச்சு பேர். தரிசனம் முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. சூப்பரா பிரச்சனையும் முடிஞ்சது. அப்படியே போட்டுருவா. விபூதி மட்டும் கைது. ஓடு கிழிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கும். யாருன்னு தெரியாம படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வள்ளி தெய்வான கோயிலா? அடி விடுவியா மாட்டியா? சுத்து போட்டாங்களா? ஜம்பிளிங் பண்ணு பத்தியா? துவார விநாயகர் கந்தர் முருகரும் விநாயகர் படைப்பு இருக்கும். அமைதியா இருக்குல்ல? சாந்தமான ஒரு இடம். கோவிலுக்குள்ள வரமாட்டேன்னு பாருங்க. முருகரோட வாகனம் மயில் இருக்கு. மயில் வாகனம். இங்க வந்து விளக்கேற்றி வைப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தனியா ட்ரே வச்சிருக்காங்க பெருசா, காத்துல அணையாத மாதிரி வச்சிருக்காங்க. அது கூட சத்தியா சந்தோஷமா. வள்ளி தெய்வான தனி சன்னதி இருக்கு. முருகருக்கு தனி சன்னதி. வள்ளி தெய்வான தான் பேர் சொல்லுவாங்க. முருகரோட ஒய்ஃபு வள்ளி தெய்வானா, ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளி, 2 தாயார். அழகா இருக்குது. ஹைட்டு கரெக்டா அழகா சிங்காரிச்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேருக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய ஆளு. அங்க ஆரம்பிச்சு இவ்வளோ ஃபுல்லா. இது வந்து முருகப்பெருமான் மேல சிலையா இருக்காரு. ஹைட்ல இருக்கு. நல்ல வெயில்ல வந்திருக்கோம். நல்ல தரிசனம். ரொம்ப சந்தோஷமா இருப்பா மனசு. இன்னைக்கு சென்னிமலை முருகர் என்னை வந்து பாருங்கன்னு அழைச்சதால நாங்கள் வந்தோம். கண்குளிர பார்த்தோம். அமைதியான கோயில். கூட்ட நெரிசல் இல்லாமல் சுத்தமாக அழகாக நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. என்ன அழைச்சது முன்னாடி போகிற பாலா? ஆமாம், என்ன அழைச்சது என் முன்னாடி போகிறேன் என் பையன். அதனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கூப்பிட்டு ஃபேமிலியோடு அன்றைக்கி சாமி நினச்சாதான் வர முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால சாமி நினச்சார் போல இருக்கு. ஃபேமிலியோடு வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டோம். ரொம்ப ஆனந்தமாக இருக்குப்பா. இங்க எங்க சிவன்மலை இருக்கு? சிவன்மலை தெரியுதா? அங்க ஒரு மலை தெரியுது பாருங்க. இங்க இருந்து 18 கிலோமீட்டர். அது சிவன்மலை. அதுவும் முருகர் கோவில் தான். இதுல தெரியுது சிவன்மலை ஆண்டவா கோவிலே தெரியுது. கோயில் எதுக்குதா? மேல பில்டிங் இருக்குன்னு தெரியுது. இந்த கிளப்புடி யாரு ஹைட்டா இருக்குன்னு இந்த கிளப்புடி எதுக்கு? அந்த பூ 2 பறிக்கு. இதுவா? நல்லா ஏறு. இதுவா? அதான் பூ கொட்டிச்சுமா நான் பறிக்கிறதுக்குள்ள. இருக்குடா. என்னது? புளியம்பூ. ஏன் வாயில சந்தனம் ஸ்மெல் வருது? புளியம்பூ கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கும் வாய். எல்லாத்தையும் துப்பிட்டான். இலையை தான் துப்பினேன். திறந்து குடிக்க போற எப்படி சூப்பரா. அது கூட திறந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னடா இது? கண்டுபிடிச்சிட்டான். அழகா மூடிட்டு போகுது பாரு. குடிச்சிட்டு இல்ல மூடிட்டு போலாமா? அது அழுத்தினாதான் வரும். குழந்தைகளுக்காக அப்படி வச்சிருக்காங்க. போலாமா? போலாம்ப்பா. பார்த்துட்டியா? முன்னாடி திரும்பி பார்த்துக்கோ கோபுரம். நல்ல தரிசனம். இப்போ பஸ் கிளம்புது. பஸ்ல போயிடலாம். போலாம்.
போகும்போது பஸ்ல போயிடலாமா? போயிடலாம்ப்பா, நம்மளால எப்படி இறங்க முடியாது. வந்து நூறு கடவுள் நல்லபடியா கூட்டு வந்துட்டாரு. மறுபடியும் இறங்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா முட்டி வலி, ஒரு கால கீழே வச்சு இறங்குறது கூட எனக்கு அவ்வளவுதான் முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வேண்டுதல், யாரோட வேண்டுதல்? ராகேஷோட வேண்டுதல். இங்க அவ்வளவு தூரம் சென்னையில இருந்து வந்து ரிட்டர்ன் போகும்போது பஸ்ல போகணும்னு வேண்டாம். சாமி கிட்ட வேண்டது. முடிஞ்சுச்சா? முடிஞ்சிச்சுப்பா, வீட்டுக்கு போமா? போலாம். சென்னிமலை பார்த்தாச்சு, முருகன் நல்லா இருந்தாரு அழகா. திருப்தியா சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி, ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்ததால ஃபுல்லா அவளை சாப்பிட்டா திருப்தி. ஓகே. வெல்கம் டு சேலம். இல்லடா, வெல்கம் டு சேலம் பெரிய மாரியம்மன் திருக்கோயில். இங்கயாவது ஒரு வீடியோ எடுக்க விடுறான், முடியலையா? வெயில் இறங்கின உடனே தெரிஞ்சப்பா சுருக்குன்னு அடிக்குது வெயில். 1350 படிக்கட்டு. இப்பதான் வேலையை காமிக்குது, கால் நேரம் நிக்க முடியல. ஒன்னும் தெரியாதுமா. சேலம்ல இந்த கோயில் ஃபேமஸா? கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மன் சேலத்துல ஃபேமஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனா இந்த கோவிலாம் எனக்கு தெரியாது. போர்டு வச்சிருக்காங்கல்ல. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 3:30 தான் ஆகுது. 4 மணிக்கு தான் திறப்பாங்க. என்ன பண்ணலாம்? போய் உட்கார வேண்டியதுதான். என்ன சேலம் சுத்தி பாக்குறியா? எதுக்கு வெயிட் பண்றீங்க? கோட்டை மாரியம்மன் ஆலயம் வந்து 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, அதனால வெயிட்டிங். ஓகே. நல்ல தரிசனம் செமையா இருந்துச்சு. வெரி குட். கோட்டை போலாமா வீட்டுக்கு? நம்ம ஜம்ப் பண்ணி தாவிக்கிட்டு இருக்க. அது ஹைட் இல்ல, இப்படி ஏறிதான் உட்காரணும். அவ்வளவுதான், கோயில் பயணம் முடிஞ்சது. கோயில் பயணம் முடிஞ்சது வெற்றிகரமா. நீங்க 2 கோயில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வாட்டி நடந்துச்சு. பிளானே இல்லாம 2 சாமியை பார்த்தாச்சு. ஓகே, வீட்டுக்கு போமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஏமா இவ்வளவு பாவமா உட்காந்துருக்க? வெற்றிகரமா முடிஞ்சிச்சா? முடியலையா? ஒரே நாள்ல இத்தனை இவ்வளவு தூரம் ட்ரிப் அடிப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. காலையில போய் நைட் வந்தாச்சு. 2 மணிக்கு போயிட்டு
8:30 போனோம். 3 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டோம். 2 சாமியை பார்த்தோம். நல்ல தரிசனம், நல்ல அமைதலாக நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த குடுப்பனை கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் உடம்பு செம்ம டயர்டாக இருக்கு. ஓகே, குட் நைட். குட் நைட். அப்படியே படுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நல்ல தூக்கம்.